மக்களுடைய உறுப்பினருமான கௌரவ ராஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி அவர்களை வரவேற்றுக் கொண்டு மேலும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களின் பிரதிநிதிகள், திணைக்கள தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள், பிரதேச செயலக பிரதி திட்டமிடல் பணிப்பாளர் மற்றும் பதவியிலே உத்தியோகத்தர்கள், பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள், சமூக மட்ட அமைப்புகளினுடைய பிரதிநிதிகள், ஊடகவியலாளர்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த வருடத்தினுடைய இரண்டாவது கூட்டமாக இது அமைந்திருக்கின்றது. மாதந்தோறும் ஒவ்வொரு ஒருங்கிணைப்பு குழுவினை நாங்கள் கூட்டி அதற்கான அதில் இந்த பிரதேசத்து பிரச்சனைகளை ஆராய்ந்து அந்த பிரச்சனைகளுக்குரிய முடிவுகளை எட்டு முகமாக இந்த ஒருங்கிணைப்பு குழு அமைந்திருக்கின்றது. எனினும் தேர்தல் காலங்களில் எங்களால் அந்த ஒவ்வொரு மாதாந்த நடத்த முடியாமல் போயிருக்கிறது. இனிவரும் காலங்களிலே அந்த கூட்டங்களை நாங்கள் எங்களுடைய தலைவரினுடைய ஒழுங்கமைப்பின் பேரிலே நாங்கள் இதை மேற்கொள்ள இருக்கின்றோம். அந்த வகையிலே எங்களுடைய பிரதேசத்தினுடைய மிக முக்கியமான பல பிரச்சனைகள் கடந்த முறை நடைபெற்ற அந்த கூட்டத்தினுடைய பாசிட்டிவான மூவ்மெண்ட் பல நடைபெற்றிருக்கின்றது. அதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய எங்களுடைய தலைவர் அவர்களுக்கும் இந்த ஏரிய திணைக்களத்தினுடைய தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் நாங்கள் நன்றியை கூறிக்கொண்டு தொடர்ந்து மிக முக்கிய பிரச்சனையாக நாங்கள் எங்களுடைய பிரதேசத்தில் இனங்காணப்பட்டது இந்த பேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அதுதான் ஒரு மேஜர் பிரச்சனையாக இருக்கின்றது. அதே போல இரண்டாவது பிரச்சனையாக இந்த பாலினிய ஒழிப்பு நல்லூர் பிரதேசத்திலே முழுவதுமான ஏரியாவை இது ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே நல்லூர் பிரதேசம் மேற்கு நில பயிர்கள் பயிரிடப்படுகின்ற ஒரு இடமாக இருக்கின்றது. இந்த ஆக்கிரமிப்புகளையும் தனியாருடைய காணிகள் உட்பட விவசாய நிலங்கள் உட்பட வீதியோரங்கள் அனைத்திலுமே ஆக்கிரமித்து இருக்கின்றது. எனவே இந்த இடத்திலே ஒரு சந்தர்ப்பமாக நான் இதை பயன்படுத்திக் கொண்டு அனைவரும் அதை ஒழிக்கிற அந்த திட்டத்திலையும் எங்களுடைய இணைந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு தொடர்ந்து இந்த கூட்டத்தை தலைமையேற்று நடத்துவதற்காக நான் எங்களுடைய ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கௌரவ ராஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி அவர்களிடம் ஒளிவாங்கியை கையளிக்கின்றேன். நன்றி. திருமதி யசோதா உதயகுமார் நல்லூர் பிரதேசத்தினுடைய செயலர் அவர்களையும் வந்திருக்கின்ற தலைவர்களுடைய தலைவர்கள், அரசு அதிகாரிகள், போலீஸ் ராணுவம், முப்படையினர், அதுபோன்று சமூக மட்டத்தினுடைய பிரதிநிதிகள், புதிதாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற பிரதேச உறுப்பினர்கள், சமூக ஆர்வலர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். நாளைக்கு இரண்டாவது ஒருங்கிணைப்பு கூட்டத்திலே நாங்கள் முக்கியமான தீர்மானங்கள் எடுக்க வேண்டி இருக்கிறது. அதே போன்று கடந்த கூட்டத்திலே எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் எந்த அளவுக்கு நிறைவேறி இருக்கிறது என்பதை நாங்கள் ஒரு மூலாய்வு செய்ய வேண்டிய தேவையும் இருக்கிறது. காரணம் என்னன்னு சொன்னால், நான் கவனித்துக் கொண்டு வாரேன், யாழ்ப்பாணத்திலே மாத்திரம் 15 பிரதேச செயலகங்கள் இருக்கின்றன. 15 பிரதேச செயலகங்களுடைய ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திற்கு இங்கிருந்து வருகின்ற அதிகாரிகள் அனைவரும் செல்ல வேண்டியிருக்கின்றது. அனைத்து ஒரு மாசத்துல 15 கூட்டங்களுக்கு சென்றால் அவர் தங்களுடைய நித்திய வேலையை உருவாக செய்ய முடியும் என்ற சம்பந்தமாக சிந்தித்து பார்க்கிறேன். ஒரு குழு ஒரு கூட்டத்திலே உணவு மனுத்தியாளர்களை நாங்கள் செலவழிக்கிறோம் என்றது அர்த்தம் அந்த வேலைகள் நடைபெறுகின்றனவா என்றதுதான் தீர்மானிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. என்றால் மக்கள் இங்கே நான் பார்க்கிறேன், சமூக வலைத்தளங்களிலிருந்து பல்வேறு விடயங்களை மக்கள் பல விடயங்களை தெரிவித்து வருகின்றார்கள். என சொன்னால் பிரதேச ரீதியான
அபிவிருத்திகள் நடைபெற வேண்டும் என்பதற்காகத்தான். அனைத்து நீண்ட காலமாக நாட்டில் ஏற்பட்ட சூழ்நிலை காரணமாக பல வேலை திட்டங்கள் நிதியொதுக்கு இல்லாத காரணமாக அபிவிருத்தி நடக்கவில்லை. தற்பொழுது எங்களுடைய அரசாங்கம் பதவியேற்றதன் பின்னர் பல அபிவிருத்தி திட்டங்கள் முடிக்கூடப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக யாழ்ப்பாணம் மாவட்டத்தை நாங்கள் ஒரு வளர்ச்சி அடைந்த எல்லோரும் விரும்புகின்ற ஒரு மாவட்டமாக மாற்றுகின்ற முயற்சியிலே பல ஈடுபட்டிருக்கிறது. குறிப்பாக தெளிப்படையிலே காங்கிரசுப்பை பகுதியிலே ஒரு இண்டஸ்ட்ரியல் சோன் ஒன்றை நாங்கள் அமைத்து அதே பல வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்காக அரசாங்கம் ஈடுபட்டிருக்கின்ற அதேவரை வெளிநாடுகளிலிருந்து தன்னுடைய முதலீடு செய்து காத்துள்ளார்கள். எனவே நாங்கள் பல அரசு வழக்கங்களுக்கு போகின்ற பொழுது ஒரு அனுமதியை பெறுவதற்கு பல நாட்களுக்காக அல்லது பல மனித மனத்தியாளர்களை செலவு செய்ய வேண்டிய துப்பாக்கிய நிலையில்தான் அது காணப்படுகிறது. அந்த விடயங்கள் இன்னும் சரியாக சீர் செய்யப்படாமல் இருக்கின்றது. எனவேதான் அது எல்லாருடையும் கேட்டுக்கொள்கின்றது. மக்களுடைய பிரச்சனை என்றது எங்களுடைய பிரச்சனை. எனவே மக்கள் கொண்டுகின்ற பிரச்சனையை எங்களுடைய பிரச்சனைகளாக ஏற்றுக்கொண்டு காலதாமதங்கள் செய்யாமல் உரிய நேரத்திலே நாங்கள் இந்த வேலைகளை முடிக்கின்ற பொழுது எல்லோருக்கும் ஒரு மகிழ்ச்சி வரும். வேலை நடக்கிறது. வேலையில் ஈடுபடுகின்ற பொழுது சலிப்பும் ஒரு வெறுப்பும் வருகின்றது எல்லாருக்கும். எனவேதான் சொல்லக்கூடிய எத்தனையான மனத்தியான செலவழிக்கிறோம், எத்தனை மீட்டிங்களுக்கு வாரம், அந்த மீட்டிங்கள் எல்லாம் பயனுள்ளவையாக இருக்கின்றதாக நாங்கள் ஆய்வு செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. எனவே இந்த பிரதேச ஒருங்கிணைப்பு கூட்டங்கள் அபிவிருத்தியை மட்டும் இலக்காக கொண்டு நடத்தப்படுகிறது. எனவே இதிலே நீங்கள் வைக்கின்ற கோரிக்கைகளை நாங்கள் பல்வேறு மட்டங்களில் கொண்டு செல்ல வேண்டியிருக்கின்றது. நாங்கள் நேற்றைய தினம் கூட இந்த வெள்ளை பிரச்சனை காணப்படுவதை கோப்பாயில் ஒருங்கிணைப்பு குழு கூடத்தை தெரிவித்தார்கள். நாங்கள் உடனடியாகவே எங்களுடைய ரிசர்வ் அறிவித்து அது சம்பந்தமான ஒரு சபை ஒத்திய விவாதத்தை கொண்டு வரதுக்கு நாங்கள் தீர்மானித்து அதை அனுப்பியிருக்கோம் பார்லிமெண்ட்டுக்கு. நாங்கள் சொன்னால் வெள்ளை பிரச்சனை வடக்கு மாநிலத்தில் அதிகமாக காணப்படுகிறது. அதே போன்று பாடசாலைகள் சுகாதாரம் சொன்ன கூட பல விடயங்கள் காணப்படுகிறது. எனவே ஆக்கப்பூர்வமான விடயங்களை நீங்கள் முன்வைத்து இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் சிறப்பானதாகவும் வெற்றிகரமானதாகவும் தீர்மானங்கள் எடுக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்ட ஒரு கூட்டங்களாக அது முறைப்பட வேண்டும். அதற்கான ஒத்துழைப்பை வழங்கி இந்த கூட்டத்தை நாங்கள் ஆரம்பிப்போம். நிறுவனங்களுக்கு நாங்கள் அனுப்பி வைத்திருக்கின்றோம். அதில் ஏதாவது திருத்தங்கள் உதயங்கள் சம்பந்தமாக ஏதாவது திருத்தங்கள் இருந்தால் இதில் தெரிவிக்கலாம். சரியாக ஏற்றுக்கொண்டால் ஒரு ஆள் முன்மொழிந்து ஒரு ஆள் வாய்மொழி. முன்னேற்ற அறிக்கை வரும் என்ன நடந்தது கோமலாக நாங்கள் கடந்த காலங்களில் இந்த கூட்ட அறிக்கைகள் அனுப்பப்படுறது பொது அமைப்புகள் அப்பதான் அவர்களுடைய நடந்தது நடக்கிற என்ற விஷயங்களை இங்கே நாங்கள் மீளாய்வு கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். அதை நீங்கள் பின்பற்றினா உதவியாக இருக்கும் அமைப்புகள். அதாவது தீர்மானம் எடுக்கிறதுனால இந்த வாட்ஸ்அப்புக்கு எந்த சமூக கட்டமைப்பு என்று சொல்லி அதை போட்டீங்கன்னா நாங்க வாட்ஸ்அப் பண்ணிடுவோம். ஸ்டேஷனரி பிரச்சனை சொன்னா எங்களுக்கு வாங்க எலக்ட்ரீஷியன் வந்து சரியான மட்டுமட்ட ஸ்டேஷனரிக்கு இதை நாங்கள் ஃபுல்லா போட்டோ காப்பி எடுத்து கொடுத்து எங்களுக்கு காணாம இருக்குது. சாஃப்ட் காப்பி எல்லாம் ஒரு இமெயில் தந்தாலும் நாங்கள் அனுப்பிடுவோம். இமெயில் தான் தருது.
நாங்கள் பயன்படுத்தி கொடுப்போம். என்னடா இந்த பகுதி கிராம சேவையாக சரி சரி இருக்கும் நான் சொல்றேன் தீர்வு அரச உத்தாரிகை தொடர்பாக முன்னேற்றங்களை குறித்து தமிழை கணிப்பாளர்கள் கடந்த 24/3/2025ஆம் தேதி விவரம் சம்பந்தமாக கதைக்கப்பட்டது. அதில் திருநெல்வேலி மத்தி வடக்கு A114 அந்த பிராணி வந்து பிரதேச சபைக்குரியது. ஆனால் அதுல சட்டமயம் வந்து ராணுவத்தினர் வந்து நிலை கொண்டிருக்கின்றனர். அதே மாதிரி அரியாலை வடக்கு அரியாலை மத்தி வடக்கு அதுல வந்து பொதுமக்களுக்குரிய பிராணிகள் இப்படியும் சம்பந்தமாக ஏற்கனவே 1/4/2025ஆம் தேதி அன்று 518வது படப்பிரிவுக்கு வந்து பிராணி விடுவிப்பு தொடர்பாக கோரிக்கை கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டது. அவர்களிடமிருந்து எந்த பதிலும் கிடைக்கப்படாமையினால் 19/5 வந்து முதலாவது ஞாபகமூட்ட கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டது. இப்படியும் தொடர்பாக 30/5/2025ஆம் ஆண்டு மாவட்ட செயலாளர்கள் இடம்பெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இப்படியும் கலந்துரையாடப்பட்டது. அதற்கு அமைவாக வந்து பாதுகாப்பு அமைச்சின் செயலாளருக்கு அந்த கோரிக்கையை வந்து முன்வைக்குமாறு அங்கு பிரசன்னமாகி இருந்த படை அதிகாரிகள் வந்து தெரிவித்ததற்கிணங்க அந்த கடிதம் வந்து 5/6/2025ஆம் தேதி மீளாம் வந்து மாவட்ட செயலாளருக்கு வந்து மாவட்ட செயலாளருக்காக பாதுகாப்பு அமைச்சின் செயலாளருக்கு அனுப்பி வைப்பதற்காக மாவட்ட செயலாளருக்கு வந்து அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் கடந்த 2018 மற்றும் 2019ஆம் ஆண்டு காலப்பகுதிகளில் வழங்கப்பட்டுக் கொண்டதற்கிணங்க அவர்களுக்கு அந்த விவரங்கள் 1/4/2025 அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது. இப்படியும் தொடர்பாக கடந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் கலந்துரையாடப்பட்ட போதிலும் பொதுமக்களுக்கு நிதி வழங்குவது சம்பந்தமாக சாதகமான எந்த விதமான தீர்மானமும் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை. அடுத்ததாக நீர்க்குழாய் பொருத்துவதற்காக வெட்டப்பட்ட வீதிகளை ஏற்கனவே இருந்த நிலைக்கு புனரமைப்பு செய்வதற்கான கோரிக்கை தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபைக்கு அனுப்பி வைத்தது சம்பந்தமாக 2/4/2025 அந்த கடிதம் தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது. இது வந்து டெஃபினெட்லி நிறுவனங்கள் தெரிவித்ததுக்கு ஊடாக ஈர்ப்பாய்ப்பு நடந்திருக்கு. அதனால திட்ட அமைப்பாளருக்கு தெரியப்பட்டிருக்கேன். அது தெரிவதாக இருக்கு. வேலை நடந்து வந்ததுக்கு முடிஞ்ச சேதாரம் சொல்லி அது கூடுதலான பூர்த்தி ஆகிட்டு மிக்க வேலையிலையும் முடிச்சாங்க. தயவுசெய்து அந்த இருக்கிற தீர்மானம் கூட போட தேவை மனித மத்தியான போவதே வீதிகள் வழிகாட்டல் மற்றும் மலர்கள் புனரமைக்கப்படுதல்
வீதி அபிவிருத்தி திணைக்களம், மின்சார சபை, நீர்ப்பாசன திணைக்களம், தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபை, கடற்தொழில் திணைக்களம், அனர்த்த முகாமைத்துவ நிலையம், கமநல அபிவிருத்தி திணைக்களம் போன்ற அனைத்து துறைசார் நிறுவனங்களுடனும் இணைந்து ஒரு உபகுழு கூட்டத்தினை கூட்டி அந்த வீதிகளை புனரமைப்பது சம்பந்தமான சரியான தீர்மானம் மேற்கொள்வதற்காக உபகுழு கூட்டம் ஒன்று ஒழுங்குபடுத்துமாறு கேட்டு அந்த கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. ஆனால் அந்த எலெக்ஷன் டைமை முடிந்த பிற்பாடு 30/5 எங்களால் அந்த கூட்டத்துக்கான திகதி தீர்மானிக்கப்பட்டு உரிய திணைக்களங்களுக்கு கடிதங்கள் அனுப்பி வைக்கப்பட்ட போதும் அன்றைய நாள் நடத்த முடியாமல் இருந்தது. அதற்கு பிற்பாடு 4/6 அந்த திகதியில கூட்டம் நாங்கள் ஒழுங்குபடுத்தி கடிதம் அனுப்பியிருந்தார்கள். அந்த திகதியிலே நடத்த முடியாமல் இருந்ததால அந்த உபகுழு கூட்டம் இதுவரை நடாத்தப்படவில்லை. அதே நேரம் 24/3/2025 ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முன்னுரிமைப்படுத்தப்பட்ட 13 வீதிகளில் A109 நாயன்மார் வீதி மாநகர சபைக்கு சொந்தமானது, A90 அம்மன் வீதி பிரதேச சபைக்கு சொந்தமானது. அந்த 2 வீதிகளும் யாழ் மாவட்டத்துக்கு கிடைக்கப்பெற்ற 1000 மில்லியன் ரூபாய் அந்த வீதி புனரமைப்பு திட்டத்தில் 74.29 மில்லியன்ல இந்த 2 வீதிகளிலையும் மதிப்பீட்டுக்கு உட்படுத்தி அந்த வீதி திட்டத்தை முன்னெடுப்பதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை நமக்கு அந்த ஒதுக்கீடுகள் எதுவும் கிடைக்கப்படவில்லை. இது சம்பந்தமாக விநியோக கோரிக்கை MC நாயன்மார் வீதி காசு வந்துடா ஆடியதுங்களா? நாயன்மார் வீதி மற்ற 90 அம்மன் வீதி இதுல இந்த 2 வீதிகளும் என்னென்று தெரிவு செய்யப்பட்ட எனக்கு தேவையா இருக்கு. பல வீதிகள் முன்மொழியப்பட்டது. அதில் இதுல புனரமைப்பு செய்வதற்காக தெரிவு செய்யப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்ட வீதிகள்ல நாங்கள் அந்த இதுல போட்டிருக்கிறாங்க 10 வீதி, நாயன்மார் வீதி, அம்மன் வீதி, மூத்த விநாயகர் கோவில் வீதி, தலையாடி வீதி, இந்து கல்லூரி லேன், ஆசீர்வாதபுரம் வீதி, தட்டுத்துறை வீதி, சங்கிலியன் வீதி, இணைப்பு வீதி, ஸ்டான்லி வீதி, திருத்தப்பட்ட பெயர் ஸ்டான்லி கல்லூரி முன்லே, தேவசர் முதலாவது லேன் என்று, நீக்லாஸ் வீதி, குரூடி முன்லே. இதுலேயும் மிக முக்கியம் என்று சொல்லி தெரிவு செய்ததை இதுக்குள்ள போட்டு இந்த கூட்டத்துலதான் முதலாவது கூட்டத்துல உள்வாங்கினது. அதுக்கு பிற்பாடு இது ரேங்கிங்கின் அடிப்படையில தான் போட்டுனாங்க. டிஸ்டன்ஸ் ஏற்கனவே திருத்தப்பட்டது, மக்கள் பாவனை எல்லாம் சேர்த்து போட்டுனாங்க. பிறகு ஒவ்வொரு பிரதேச செயலகங்களுக்கும் நிதி ஒதுக்கீடு கிட்டத்தட்ட 70-80 மில்லியன் ரேஞ்சுக்குள்ளாக இருந்தது. அப்ப எங்களோட டிஸ்டன்ஸும் இது ரெண்டும் முதலாவது ரெண்டும் ஓகேயா இருந்தது. சிலது 500 மீட்டரும் உட்பட்டது திருத்த முடியாத, அனுமதிக்க முடியாது என்று சொல்லி மாவட்ட செயலர்களையும் அதனால நாங்கள் முன்பு பிரியோரிட்டி லிஸ்ட் படி இதை போட்டுனாங்க.
கல்வியங்காடு வீதி, கருத்துறை வீதி, கௌரவ ஒருங்கிணைப்பு தலைவருக்கும் தெரியும் குறித்த வீதி தொடர்பாக ஆராய்ந்தீர்கள். பிரதேச உறுப்பினராக இருந்த ஆர்டிஏ இந்த ரோட்டு நீண்ட காலமாக எங்களுடைய மக்கள் தொடர்ச்சியாக குறிப்பிட்ட மழை வெள்ளம் காரணமாக தொடர்ச்சியாக அவர் தங்களுடைய சொந்த நிலத்தை விட்டு வேறு இடங்களுக்கு குடியேற வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. இது ஒரு சாதாரண விடயமாக நாங்கள் விட்டுவிட முடியாது. என்னுடைய மக்கள் என்ன நம்பி வாக்களித்தவர்கள் அவருக்கு தான் செய்ய வேண்டும் என்று நல்ல பிரதேசத்தில் ஒரு தீர்மானம் எடுத்தினார்கள். அந்த தீர்மானம் இன்று வரைக்கும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. நாங்கள் ஒருமணி கூட்டங்கள்ல வந்து இருந்து போட்டு கதைச்சு போட்டு தீர்மானம் எடுத்து போகிற அடுத்த கூட்டத்துக்கு வந்து கதைப்போம். ஆனால் அதுக்கு என்ன அவர் ஆகவும் முடிவு என்ன மக்களுடைய பிரச்சனை. நீங்க இந்த 13 முக்கியமான விதிகளுக்கு அந்த விதி உருவாக்கப்படவில்லை. நல்ல பிரதேச செயலகத்துக்குள்ள இருக்கு. நல்ல பிரதேச சபைக்குரிய சொந்தமானது அந்த விதி முன்னுக்கு எங்களோட விதி வரவே இல்லை. இந்த 13 விதிக்குள்ள வந்து 13 வீதியோட இந்த 10 வீதியோட அரசடி வீதி, தாமரல் குருவமூர்த்தி வீதி, அரசடி வீதி, தாமரல் வீதி உள்ளடக்கப்பட்டது என்று சொல்லி கூட்டத்தில் தீர்மானம் எடுக்கப்பட்ட அதுவும் பட்டியல சேர்ந்த நாங்கள் 13 வீதி. அந்த வீதி உள்வாங்கப்படாத காரணம் ஆடிய ரோட்டு தானே. நாங்கள் மதுரை இருக்கிறோம். ஆடிய நம்மளோட ரோட்டு இல்லைன்னா அந்த ரோட்டு உங்களுக்கே தெளிவில்லையா? இல்ல, இது சாதாரணமான ஒரு விடயமா பார்க்க இயலாது. புனரமைக்கிறது இந்த திட்டம். அப்ப அந்த கிராமிய வீதிக்கு உள்ளடக்கப்பட்டிருக்கிற வீதிகளை தான் நாங்கள் எடுக்கலாம். ஆர்டிஏ வந்து கிராமிய வீதியாக இருக்கப்படுகிறது. இது மக்களுடைய திட்டங்கள் வரையத்துல ஒவ்வொரு கன்செப்ட்ல தான் வரும். அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் கொடுக்கலாம். வீதி பரப்புரை என்பது ஆடியோட இணைப்பு வீதி என்று கட்டுரை வீதி, சங்கிலியன் வீதி, இணைப்பு வீதி. தலைவர் அவர்களே, நீங்களும் குறிப்பிட்ட இடத்துக்கு வரைய ஞாபகம் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அந்த இடத்துல நானும் அந்த இடத்துல நின்றுனான். உண்மையிலே ஒரு சாதாரண விடயமாக பார்க்க முடியும். ஏன்னா குறிப்பிட்ட ஒரு சிறிய வந்தா கூட பிரதேச மக்கள் தங்களுடைய சொந்த வீடுகளை விட்டு இன்னொரு இடங்களுக்கு புலம்பெயர்ந்து போற உண்மை இருக்கு. இது வந்து தொடர்ந்து நாங்கள் மீட்டிங்கில் வருவோம் கதைப்போம். ஆனா ட்ரைனேஜ் சிஸ்டத்தை செய்யத்தான் நாங்கள் இப்ப சொல்றோம். பிரதேச சபை செய்யல. பிரதேச சபையின் ரோட்டிலே சபையில செயலாளர் இருக்கிறார். சபையில செயலாளர் குறிப்பிட்ட வீடு சபையின் வீடு இல்ல, நீங்க சொல்றது வாய்க்கால சொல்றீங்க. நான் வந்து பார்க்கிறேன் கடற்கரை வீதியில தண்ணீர் வீதி பேசு. இது வந்து போற ரோட். இந்த தீர்மானம் வந்து 10-13 ரோடு தானே. அந்த ரோட்டை எந்த ரோட்டை உருவப்படுத்தி போறோம்னா இந்த தீர்மானம் இருக்குது. அந்த ஏடி பண்ணாங்க. இந்த 2 வீதியும் ஏற்றுப்படப்பட்ட முன்னிலைப்படுத்தப்பட்ட தீர்மானம். எல்லா அமைப்புகளையும் ஒன்றிணைச்சுதான் அதை செய்யும். அது கூட்டம் தீர்மானம் தான். அந்த இடத்துல அது கூட்டம் வந்து போறது காய்ச்சாங்க. இது வந்து இன்னைக்கு வந்து ரோட்டு. நாலாவது விஷயம் வந்து வீதிய வடிகால் எல்லாம் சேர்த்துதான் உருவாங்கப்படுவோம். வீதியை மட்டும் அந்த முதலாவது கூட்டத்துல வந்து ஒவ்வொரு ஆட்களும் வந்து தங்கட வீதியை பற்றி சொன்னவ புனரமைக்க வேண்டும். அதே நேரம் வந்து ஒவ்வொரு வடிகால நீங்க சொன்ன அந்த வெள்ள பிரச்சனையும் சொன்னவ. அதே நேரம் அந்த நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபையாலையும் புனரமைப்பு நல்ல நிலையில இருக்கிற ரோட்டை வெட்டுறேன் சொன்னவர். அந்த 3 பிரச்சனையும் சொல்லப்பட்டு ஒவ்வொரு ஆட்களும் வந்து தங்கட வீதிகளை செய்ய வேண்டும் என்று ஏன் செய்ய வேண்டும் என்ற முன்னிறுத்தப்படுத்தலையும் அந்த தனிக்குழப்படைய சவால்கள் வெளிவாக அப்படியான கதை சொல்லப்பட்டது. அப்படியா இருக்கும் போதுதான் உபகுழு இந்த எல்லாத்துக்கும் சேர்த்து உபகுழு கூட்டத்தை கூட்டி போட்டு அதுல முன்னுரிமைப்படுத்தும் போது சொன்னாங்க. அது கூட வீதியும் வரும், வடிகால் அமைப்பும் வரும், மலர்களும் வரும். இப்ப என்னோட புனரமைப்பு செய்கிற இடங்கள் அந்த வீதியில வந்து மலர்கள் வீதிகள் வந்து புனரமைப்பு செய்யப்படுது. அந்த ஏற்கனவே சொன்ன அந்த வீதியில தான் இந்த 2 வீதிகளும் வந்து நிதி அனுமதிக்கப்பட்டிருக்கிற விஷயம் வந்து எங்கள் அழைப்புல காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நான் இந்த இடத்துல வந்திருக்கிறேன். எங்களோட கல்வியோட வீதி வடிகால் அமைப்பு நிச்சயமா செய்யப்பட வேண்டும். இந்த கௌரவ உங்களுக்கு தெரியும் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே, குறிப்பாக வடிகால் அமைப்பு பெரிய பாரதூரமான பிரச்சனையா இருக்குது. கட்டாயம் நீங்கள் இதை கன்சிடர் பண்ணி ஆடியே மூலம் இந்த இதை செய்ய வேண்டும். செயலாளர்
பார்க்கலாம். என்ன நீங்க சொல்றீங்க? குறிப்பிட்ட ரோட்டு வந்து மேற்குல இருந்து கிழக்கு நோக்கி தண்ணியை கடத்த வேண்டிய ரோட் அது. ஆனா ரோட்டின் அமைப்பு வந்து மேற்கு நோக்கி பள்ளமா இருக்கு. அதுக்கு பொய்மில ரோடு இருக்கிற அந்த கல்வெட்டு வந்து அதை கடத்தக்கூடிய வகையிலையும் இல்லை. அதுக்கடுத்த சிங்கராய ரோடு இருக்குதாங்க, அந்த ரோடு இந்த கல்வெட்டுக்கு மேல ரோடு இருக்குது, கல்வெட்டு பதிமா இருக்கு. அது நிறைய 3 பேருமா சேர்ந்து அதெல்லாம் ஒரே தடவையில் செய்த அந்த ரோட்டுக்கு கிழக்கா இருக்கிறத இருமலை நோக்கி மேற்கொண்டு தண்ணியை கடத்தக்கூடிய ரோட்டை அமைப்பை மாற்றல இருக்கிறார்கள் கண்ட மாதிரி அங்க பின்பக்கத்தால் உயர்த்தி முன்னுக்கு ரோட்டை நோக்கி பதிஞ்சு விட்டாலும் கருத்தூர வீதியோட கடந்து வெளியில மாறதுக்கு சிங்கரார் வீதி வந்து அது அதுக்குரிய அமைப்பா இல்லை. சிங்கரார் வீதியை பாதிக்கிறதுக்கு அந்த பக்கத்தை பாதிக்கிறதும் இல்லை. அது இன்ஜினியரா வளர்ந்து என்ன செய்ய மாட்டேன்னா பிரதேசமே சட்ட லிமிட்டுக்கெல்லாம் வேலை செய்யலாம். எங்கள்கிட்ட இன்ஜினியர்ஸ் எதுவும் இல்லை. நாங்கள் ஆடியோட கதைக்கு கிட்டடியில் அதுக்கு ஒரு வச்சுக்கிறோம். சபை வந்து ஒரு நாளைக்கு கதையா பொறுப்பேன் அங்கே முதலாவது அவர்கள் கதைக்கு ஒரு கவர உறுப்பினராக இருப்பார். நாங்கள் பிரதேச சபையில் அதுக்கு ஒரு விவசாய தீர்மானம் இருக்கிறேன். அடுத்த அவரோட கதைக்கு அடுத்த கூட்டத்துக்குரிய ஒரு ப்ரொபோசல் யார் என்ன செய்யலாம்? அடுத்ததாக 89-90 கிராம அலுவலர் பிரிவுகளில் காணி உறுதி வழங்கப்படாமை தொடர்பான அறிக்கை கௌரவ ஒருங்கிணைப்பு தலைவர் தனக்கு அனுப்பி வைக்குமாறு கோரியிருந்தார். அதற்கு அமைவாக 19/5/2022 அந்த அறிக்கை வந்து அனுப்பி வைக்கப்பட்டது. மாவட்டத்திற்கு இது வளர்ச்சி இது பழைய நடந்த கூட்டத்தில் அழைக்கப்பட்ட மலைபோக்கு வளர்ந்தமாய் வளர்ந்து பெரிய ஒரு ஆபத்தான நிலைமையிலே இருக்கு. அப்ப சமீபத்தில் கொழும்பில் ஒரு 10க்கு மேலே ஒரு நிலம் முடிஞ்சு விழுந்த பிறகு கிராம சேவையாளர் ஊடாக சில விவரங்களை திரட்டி எங்களுக்கு கிராம சேவையாளர் இந்த நிலம் தளிக்க வேண்டும் என்று சிபாரிசு பண்ணி நாங்கள் கண்டம் கொடுத்திருந்தோம். பெண்கள் பொறிகளாகவும் நான் தொலைபேசிக்கு பெறப்படுகிறேன் என்று வீட்டுக்காக நான் தான் கல்வி ஆனால் ஒரு 4 மீட்டர் எதிர்பக்கத்தில் 5 லட்சத்தில் கொட்டையில் இருக்கும். 3 பெட்ரோல் செடி இருக்கும். உயர்நடத்தி மின்சாரம் அதுல டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு. 5 மீட்டர் வித்தியாசம். ஆனால் பெரிய பெருத்த ஒரு ஆபத்து எந்த வீட்டுக்கு மட்டும் போராட பெருந்தளவு காங்கிரஸ் வீதி பெரிய ஆபத்து நேரடியாக வந்து அனுப்பிவிட்டாரு. நான் எல்லாரும் மாறி மாறி நீங்கள் அந்த அறையும் நீங்கள் இந்த அறையை கொண்டு மாறி மாறி பங்கெடுத்து கொண்டு இருக்கிறார்கள். நாங்கள் எந்த திணைகளை சொல்றீங்க. ஆனால் பொறியாளர் எனக்கு கூறின இதுக்குரிய நிதி வசதி எங்களுக்கு இல்லை. ஆனபடியாக இது நீங்கள் அவையோட கதையும் நாங்கள் பிரதிநிதிகளை சொல்றோம். கருத்து அவையில போவட் பண்ணலாம். இது நீங்கள் பெறுவது அறிக்கை சொல்லி நான் சொல்லேன். ஆனால் நீங்கள் கொப்புவையாக அழைத்து விடும்போது நான் சொல்றேன். ஏன்னா நாங்கள் சிலோட நாங்கள் டைப்பட முறையில் செய்தால் அது வீதி அமைப்பு நாங்கள் செய்கிறது முடியாதவை. ஆனால் நீங்கள் கொப்புவையாக அமைத்து விட்டால் நல்லது. இது நடைமுறை நூலா நீங்கள் ஆபத்து என்று சொன்னால் பிரதேச செயலகத்தில் தான் அறிவிக்க வேண்டும். அறிவித்திருக்கிறீர்கள். எங்களுக்கு அது கிடைச்ச நோட்டுடன் நாங்கள் எங்களோட அந்த டிசாஸ்டருக்குள்ளதான் நாங்கள் பார்த்துனாங்கள். அது அவைகளுக்கு அது தணிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் டிம்பர் கார்பரேஷனுக்கு தான் அறிவிக்க வேண்டும். என்னன்னா அதுதான் சட்ட ரீதியான நடைமுறை. அப்ப டிம்பர் கார்பரேஷனுக்கு அதே டிம்பர் கார்பரேஷன் இருப்பினோட நினைக்கிறேன். அவைய நாங்கள் கேட்ட என்ன பிரச்சனை முழுமையாக கரைக்கொண்ட கரைப்பினோம் ஒப்பு வச்சிருக்கோம்னு சொன்னால் அவைக்கு ஒரு இஷ்யூ இருக்குது என்னன்னு சொன்னா அவையே டென்டா ஹோல்ட் பண்ணித்தான் அதை கொடுப்போம். அப்ப கொப்பு டென்டா ஹோல்ட் பண்ணினா கொப்பு பண்றதுக்கு ஒரு தடவை அந்த எங்களுக்கு நடுவே அந்த பிரச்சனையை சொல்லி கொண்டிருக்கேன். டிம்பர் கார்பரேஷன் இதுக்கு ஆன்சர் பண்ணினா இந்த
அதுக்கு முழுமையா கைக்க வேணுமா ஐயா? முருக கருத்துலாம் இந்த ஆட்சேபனை என்ன நாமெல்லாம் அது ஆப்பிரிக்க மகோகனி இப்ப கோஆபரேஷனோ தொடர்ச்சி டிபார்ட்மெண்டோ தங்களுக்கு வருமானம் உள்ள மேனேஜர் தான் தனக்கு கொண்டு போவாங்க. இது ஒரு ஆப்பிரிக்க மகோகனி இது எனக்கு யோசனை இல்லை. நான் வந்து அக்கறை இல்லாம நாங்களே கொப்பிட்டாங்க தலைவர்களே நாங்களே சொல்லணும்னா மக்களுடைய ஆபத்திலே இருந்து எந்த குடும்பத்துக்கு மட்டுமில்லை எனக்கு மட்டுமில்லை மக்களுடைய ஆபத்திலே இருந்து இதை தவிர்க்க வேண்டும். மக்களுடைய ஆபத்து தடுக்கி கொப்பை தடுக்கிறதா மனம் மாறி உயர்நலத்தி மிச்சம் கல்விக்கு மேலாக ஒரு மாத காலம் கவனி எடுத்து உயிரோடிக்கு எடுத்து அதை வைப்பதற்கான ஏற்பாடு பேப்பரும் முகவரியும் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட வரையில் மாநகர சபைக்கு பலமுறை தெரிந்தும் பல கடிதங்கள் இருந்து அந்த என்னுடைய கடிதத்துக்கு எந்த விதமான பதிலும் இல்லை. குறிப்பாக செயலாளர் அம்மாவுடைய கடிதம் அரசர்களுடைய கடிதத்தை இணைத்து கொண்டிருக்கும் எந்த விதமான பதிலும் இல்லை. கடைசியில் கேட்ட போது அங்க இருந்த ஒரு பெரிய ஒரு கடைநிலை ஊழல் அது தனியார் வணிகளை ஈடுபட்ட முடியாது என்றதான் பேச்சு. அப்ப இதுக்கு நாங்க யார்கிட்ட போது இங்க போறோம் பெற்ற உயிராவது அது ஒரு அனர்த்தம். அனர்த்த பகுதிக்கு நேரம் என்ன நடக்கும் என்று தெரியாது. அதுல இருந்தா ஒரு அதிகாரி அதிகாரிகள் ஒரு கடைநிலை ஊழியர் சொல்றேன் அது இந்தியாவில விடாது அங்காலதான் பெருமாட்டு. அப்ப நான் சொன்னேன் அந்த அதிகாரிகளா இருக்கு நீங்க நான் போறேன் அப்புறம் ஒரு சில போய் எல்லாரும் பண்ணி தண்ணி கொண்டு தேர்தல் நடக்கும் போது இந்த விதமான ஒரு ஆக்கப்பூர்வமான மக்களுக்கு சேவை செய்வது மட்டும் எந்த இதுவும் இல்லை. நான் கடைசியாக பணத்தை நான் சொல்றேன் யார் மாவட்டத்தில் புழங்கப்பட்டுள்ளார் பேர் என்னுடைய கடைசி விருப்பம் இவர்களையும் கொண்டு போய் தனியார் காணிகள் கலந்துக்கிறபடியாக இந்த காணிய கலத்தை தரிப்பதற்கான உத்தரவு சம்பந்தமாக அலட்சியமாக இருப்பதாக தெரிவிக்கிறது. எனவே மாநகர ஆணையாளர்கள் இருக்கிற கடிதங்கள் புறந்து அனுப்பப்பட்ட அலட்சியமாக இருக்கிறது சொல்லப்படாத ஒரு யாழ்ப்பாணத்துடைய குறைபாடு முதலாவது திணைக்களங்கள் ஒரு கவனம் அந்த நீர்பிடி குறிப்பாக நாங்களோட கவிதை போக முடியாத எந்த கடிதத்துக்கும் எந்த பதிலும் முதலாவது பிரச்சனை என்ன பண்ணுறது அந்த லொகேஷன் சந்திக்கிறதா என்னன்னா இதுல தனியாக இருக்கு அறிவிச்சு தெரியாது. நாங்கள் அதில ஒரு தலைக்கோளம் எல்லாம் கட்டாயம் நீதிமன்ற உத்தரவு போறதான் சட்டத்தின் அடிப்படையில் நாங்கள் எனக்கு என்ன விஷயம் அட்டன் பண்ணப்பட்ட தெரியாம நான் இதுல சொல்ல அப்படின்னா நான் பரிசீலித்து வந்து நான் சொல்றேன். இந்த விடயம் சம்பந்தமாக ஏனைய கல்லூர் பிரதேசத்துக்கு உட்பட்ட இடங்களில் பல ஆபத்தான கடன்கள் இருந்தால் அதை இனங்கண்டு ஒரு மாச கால வரைக்குள்ள அது சம்பந்த உயிர் நடவடிக்கை எடுத்து அது அகற்றுவதற்கான அது பகுதியாக கழிப்பதற்கான வேலை திட்டத்தை நீங்கள்
செய்யணும். பொது இடங்கள்ல சில செய்ய முடியும். நாங்க கடந்த காலத்திலேயும் அதுக்கு ஒரு கமிட்டி போட்டு அந்த கமிட்டி ஆபத்து அந்த மரங்கள் எல்லாத்தையும் நாங்கள் பார்வையிட்டு அது நடவடிக்கை நாங்கள் அந்த தனியார் மாநிலத்தை வரைக்குள்ள தான் எங்களுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்க முடியாமல் இருக்கிறது. இணக்கம் பாட்டுக்கு கூப்பிடுறதுக்கு கூப்பிட்டா வெளியிடம் ஒரு பாட்டி ஒரு பாட்டி எழுதப்படுற தீர்மானங்கள் நல்ல இடங்களில் நிறைவேற்றப்படுவது கிடையாது. காலதாமதம் கிடைத்தது. நாங்கள் பாராளுமன்ற அடுத்த கிழமையில பாராளுமன்றத்தில் நாங்கள் ஒத்திருக்கிறத கொண்டு வரோம். பிசிசி தீர்மானங்கள் எந்த சட்ட வலு உள்ளது, அது எப்படி சட்ட மாற்றம் தீர்மானம் விவாதமாக இது பண்ணிக்கிறேன். தயவு செய்து இங்க எடுக்கப்படுற தீர்மானங்கள் உடனடியாக நிறைவேற்றி கொடுத்ததுக்காக அந்த முன்னாய்வு செய்கிறோம். எனவே இன்றைக்கு இருக்கிற விடயங்களை உடனடியாக உரிய ஆகவே சொல்லி அதை மட்டும் போடாமல் இன்னொரு அறிக்கையை பார்க்கிறோம். ஏற்கனவே ஒரு பிரசன்டேஷன்ல அந்த உபமுன்னோட்டு சாதிக்கப்பட்டு அதோடவான கலந்துரையாடல் நடத்துவது தீர்மானித்திருக்கேன். அந்த வகையில ஏன் 110 கிராமங்களோட பிரிவு நான் அந்த முதியோர் சங்கத்தின் பிரதி சார்பில் பங்கேற்றுக்கொண்டிருக்கேன். அங்க எங்களுக்கு கிராமம் அந்த ஏரியா வந்து ஒரு சுகாதார பிரச்சனைகள் எதிர்கொண்டு கொண்டிருக்கு. அந்த இடத்துல டெங்கு பிரச்சனையும் கூட இருக்குது. திருநெல்வேலி சக்தி வீரமாயிருந்து அப்படியே படிப்படியா பறித்து வந்து பரவக்குளம் வந்து தண்ணி பாய்ந்து கொண்டே அந்த பரவக்குளம் வந்து வருட வருடம் திரும்ப சிரமதானம் செய்யணும். அதுக்கு சிரமதானம் செய்யறாங்க. சின்ன சின்ன வயதுல கூடிய சங்கமோ அக்கின நேரங்களும் சின்ன சின்னதா செய்து கொண்டு வரும். ஆனா அது சுத்த வர கட்டையிலும் காடு மாட்டேன். இப்ப இந்த கிரீன் பில்லுங்கார ஒரு சிஸ்டர் இருக்கு. இப்ப இதுல வந்து திணைக்களக்காரர்களையும் முப்படத்தினைகள் அங்கே இருக்க முடியாது. அந்த பரவக்குளம் வந்து கிளீன் செய்யப்படும். இரண்டாவது அந்த பரவக்குளத்துக்கு தண்ணி கிளம்பி அந்த பரவக்குளத்துல தண்ணி வாய்க்கால் வழியாக வந்து அந்த வாய்க்கால் வழியாக தான் கடைகளுக்கு அந்த தண்ணி வருது. ஆனா ஒவ்வொரு வாய்க்காலும் தற்போது நீங்கள் பார்த்தா தெரியும் தேவையில்லாம் தேவையற்ற பொருட்களை போட்டு நீரத்து வடியும். ஆனாலும் டெங்கு அந்த இனி மாறி காலம் எல்லா வாய்க்காலுக்கும் தண்ணி போவாங்க அப்படியே போட்டி போட்டி. அப்ப இனி வரும் அந்த டிஸ்கஸ் தண்ணியில இந்த பரவக்குளத்தை பரவக்குளம் வந்து பிரதேச சபை, பரவக்குளம் வந்து ஓனர்ஷிப் அவருக்கு நினைக்கலாமா அல்லது பிரதேச சபையாக தெரியல. அவர் எத்தனை டிபார்ட்மெண்டாக இது பண்ணிருக்கார். எல்லா டிபார்ட்மெண்ட்டும் டிஸ்கஸ் பண்ண அந்த மீட்டிங்ல இந்த பரவக்குளத்தோட கழிச்சு அது தொடர்பாக ஒரு தீர்வு எடுத்தா நல்லா இருக்கும். நாங்களும் இந்த ஒரு 10-15 வருஷத்துக்கு முதலும் வந்தாங்க. இந்த மண் நகர்வு சட்டவிரோத மண் நகர்வு அஞ்சலைக்கு நடக்குதுன்னு சொல்லி நெடுகளுமே கலைச்சு கொண்டிருக்கிற இதுவரைக்கும் அது தக்கதா போலீஸ் திணைக்களமும் நீதிகள் எல்லாமே ஏதோ கலைக்கப்படும். தொடர்ச்சியா ஒவ்வொரு கூட்டத்திலையும் கலைக்கிறேன். நடக்குது அமைச்சர் அப்படி இல்ல தொடர்ச்சியா கலைக்கணும். அங்க மண் அவர்கள் நடந்தோம்னா அதுக்கு பொலிசுரைக்கு வந்தா முழுமையான பொறுப்பு மண்ணை தடுக்க முற்பட்ட கிராம சேவையாளர் நீங்கள் விசாரமா கவனிக்கவும் நான் வலியுறுத்தினால் சொந்தமான ஒரு மெக்கானிசம் ஒரு பொறிமுறை ஒன்று உருவாக்க இந்த பொறிமுறையை உருவாக்காமல் இருக்க வரைக்கும் அதை கணக்கேறாது. அவரோட ஆளுநருக்கு தெரிவிக்கப்பட்டது. நாங்கள் அதை சொந்தமா ஒரு பொறுமையை உருவாக்கத்தான் நாங்கள் பார்க்கிறோம். ஏன்னா இது எல்லா இடத்துலையும் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் நடத்தப்பட்டு கொண்டே இருக்குது. பாதுகாப்பு இருக்குது.
அந்த கவல் அவங்க போயிடும் வழக்கமாக பொதுவான மக்கள் கருத்து அது சம்பந்தமாக உரிய சொன்ன உரியதே அதிகாரி அதிகாரி இருக்கு அதுல தெரியும். சரி நாங்க சொல்றோம் என்னன்னா இதை தீர்மானம் எடுப்போம் ஊடகையே தாங்கி இருக்கு ஊடகை பொதுமக்கள் பாதுகாப்பு குழு பாதுகாப்பு குழு இருக்கு சேர்ந்து ஆனா நீங்க என்ன சொல்றதுன்னா ஏதாவது நான் அமைச்சருக்கு கேட்கல அந்த இடத்துல போலீஸ் போடப்பட்டிருந்தாரு எஸ்பி போடப்பட்டிருந்தாரு ஆனால் வர வேண்டி அந்த அகற்றப்பட்டதாக தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கு அதை மீண்டும் நடைமுறைப்படுத்தினால்தான் அதை கட்டுப்படுத்த முடியும். அது சம்பந்தமான அது பல கூட்டங்கள் நேரடியாக அமைச்சராக இருந்த அவர்கள் அந்த இடத்துக்கு விஜயம் செய்து எல்லா இடத்திலையும் மண் இருக்கக்கூடிய இடங்களை பார்வையிட்டு அங்கே இருந்த பிரதேச செயலரோட உடனடியாக போலீஸ் உயர் அதிகாரிகளோட கலந்து செய்து அந்த இடத்துல உடனடியாக போலீஸ் போய் போடப்பட்டிருந்தது. அது தொடர்ச்சியாக இருக்கும்போது அது பெரிய அளவில் நடைமுறை. ஆனா இன்றைக்கு அது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம். உறுப்பினர் கலைத்தவர் அப்ப யாழ்ப்பாண எச்சோர் சொன்னவர் 2 கிழமைக்கு அதுல போலீஸ் காவலர் போடுறன்னு சொல்லி எங்களுக்கு சொல்லி இருந்தது. நாங்கள் அதுல நல்லூர் பிரதேச சபை பிரதேச செயலகத்தில் இருக்கிற பிரஜா போலீஸ் சம்பந்தமா நாங்கள் 5 டிவிஷன்ல போயிருந்தாங்க. நான் 108 பிரஜா போலீஸ் சபாபதி. அப்ப அதை எதிர்த்து 2 வீக்ஸுக்குள்ள அதுல போலீஸ் காவலர் போடுறதா உறுதிமொழி அளிச்சிருந்தேன். போன மாதத்துக்கு முதல் மாதம் நடந்தது யாழ்ப்பாண எச்சோர். அப்ப உறுதிமொழி அளிச்சிருந்தது 2 கிழமைக்கு நாங்கள் அதுக்குள்ள போலீஸ் காவலர் போடுறேன்னு சொல்லி இருந்தோம். பார்த்து தொழிற்சங்கத்தை போடுறது தீர்மானம் அதை போடுறது இல்லைன்னா இந்த மாதிரி காலத்துல அந்த ஜனங்களும் எங்க போகணும்? அந்த குளம் இருக்குது, 2 குளங்களும் குப்பையாக்கி தீங்கலாம், தாய்க்கா சுத்தமாக்கி தீங்கலாம். வெளியே எனக்கு கை நடக்குது. மக்கள் பாவம் வந்து நான் சொல்லு இந்த மலைக்கே எங்க போறோம்? இந்த கடிதங்கள் வாசிக்கிறது இல்லையா? ஏன் அப்ப கடிதங்களை வாங்குறீங்க? அங்கேயே ஆபீஸ் வச்சிருக்கிறீர்கள். என்ன பிரச்சனை இருக்கு? இது என்ன சட்ட சிக்கல் இருக்குது? ரிசர்வேஷன் ஆஃப் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டிக்கு உள்ள ஒரு ஏதாவது செய்யலாம். போய் பாருங்க, வாய்க்கால் எல்லாம் குப்பரவாக்கி ஆகணும். குப்பையை ஆண்டியே அனைத்து மக்களால் எப்படி மட்ட குளத்துக்கு தண்ணி போகும்? தண்ணி முழுக்க வீட்டுக்குலாம் எத்தனை நாளைக்கு நான் ஏன் காவிக்கொண்டு சாமானே காவிக்கொண்டு டிபிஏ காவிக்கொண்டு சாமி போவது? எத்தனை வருஷமா இந்த பிரச்சனை இருக்குது எங்களுக்கு? சொல்லுவோம், எத்தனை வருஷம் இது செய்யறதுக்கு உங்களுக்கு 6 மாதம் காணலாம். இந்த கூட்டம் ஏன் எங்களை நினைக்கிறோம்? வாய்க்கால் சுத்தமாக வரையிறது பிறகு ஆக்களை மாறி மாறி நாங்கள் செய்துதான் இருக்கிறோம். அது வாய்க்கால நாங்கள் நீங்க சொல்றாங்க சிவன் கோவில் பிரச்சனையை நான் திருப்பி அதுல போடப்பட்ட கோங்குரீட்டோ இதோ அதே மாதிரி
பார்த்து என்ன செய்யலாம்ன்றதை கொண்டு